ஹாய், சாட்டர்டே மார்னிங். இன்றைக்கி இந்த பெருமாள் ஃபோட்டோ டெலிவரி பண்ணுறதுக்காக சென்ட் பண்ண போகிறேன். சாமி ஃபோட்டோன்றனால கொடுக்கறதுக்கு முன்னாடி சாமிக்கிட்ட வச்சு ஒரு தடவை ப்ரே பண்ணிவிட்டு சென்ட் பண்ண போகிறேன். இதுலேயே நமக்கு என்ன பிக்சர் வேணுமோ அதை கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியான பிரிண்டிங்கில் கம்மி ப்ரைஸில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா முருகர் ஃபோட்டோ இல்லை முருகர்லேயே லோட்டஸ் வச்ச மாதிரி இல்லை ஃபோட்டோலேயே லைன்ஸ் ஆட் பண்ணனாலும் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஃபோட்டோ A4 சைஸில் ரெடி பண்ணது. இதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டு ஒரு 2 வாரமாகவே என் பொண்ணுக்கு பல்லு வலி. ஏற்கனவே ஒரு பல்லு புடுங்கிட்டோம், இன்னும் 2 பல்லு அப்புறமா புடுங்கிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்கூல் டைம் ஸ்டார்ட் பண்ணனால அப்போ போக முடியல. சரி, இன்னைக்கு ரொம்ப பெயினாக இருக்குன்றனால சாட்டர்டே டைமில் கிளம்ப போகிறோம். இன்றைக்கி செக் பண்ணிவிட்டு பல்லுக்கு ஸ்கேனும் பண்ணிவிட்டு எந்த பல்லு பிடுங்கணும் எந்த பல்லு அடைக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி தான் பார்ப்பாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறதுனால ஸ்கேனிங்க்கு வெறும் 5 ரூபாய் தான் வாங்குவாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு 2 பல்லு சொத்தையாக இருக்குது, ஒரு பல்லு மட்டும் அடைச்சிக்கலாம், ஒரு பல்லு பிடுங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டேட் வெட்னஸ்டே டைமில் கொடுத்துருக்காங்க பல்லு பிடுங்குறதுக்காக. நான் போட்டிருக்க இந்த கண்ணாடி லைட்டாக உடஞ்சிடுச்சு. சரி, வேறு மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே ப்ராட்வேல போயிட்டு அப்படியே புதுசாகவே ஸ்பெக்ஸ் மாற்றிக்கிட்டோம். ஜஸ்ட் ஒரு 1/2 hourலேயே ஸ்பெக்ஸ் புதுசாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. லென்ஸும் ஃப்ரேமும் சேர்த்து மொத்தமாக 1300 கிட்ட தான் ஆச்சு. நாங்கள் வீட்டில் வளர்க்குற பூனை இப்போ ரீசெண்டாக குட்டி போட்டுச்சு. போட்டது 3 குட்டியாக போட்டுடுச்சு. எங்கள் மாமியாரால் ஃபுல்லாக பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு ஊரில் ஒரு 2 குட்டி விட போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஃபுல்லாக இந்த குட்டிங்களோட விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க அம்மாவோட சேர்த்து கொண்டு போக முடியல. நான் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். குட்டியை காணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தேடிட்டே இருக்கு. ஒரு குட்டி மட்டும் அது கூட்டவே நிறுத்தி வச்சுட்டோம். இதனால அந்த 2 குட்டியை தான் மிஸ் பண்ணுது. உங்களுக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்கான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.